So good morning everyone. Welcome to நம்ம வெற்றி IAS Academy. ஸோ நாம் வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் April 2 இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினமொரு தகவல். தினமொரு தகவல்னா டெய்லி ஒரு நியூஸ் பார்க்குறோம் அப்படின்னா இன்கேஸ் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மேட்ச் ஃபாலோயிங்கில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம், இல்லை வந்து ஏதாவது ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் கொஸ்டின்ஸில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்து நம்ம தினமொரு தகவலில் பார்ப்போம். இந்த ஸ்கீம்ஸ் வந்து டெய்லி ஒரு ஸ்கீம்ஸ் பார்ப்போம். ஸோ அதே மாதிரி இப்போ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினமொரு தகவல் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே வந்து பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டான்ஸ் வந்து நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லையா? ஸோ அது அந்த அடிப்படையில் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டான்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச டான்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரதநாட்டியம். ஸோ பரதநாட்டியம் வந்து ஃபஸ்ட்டு எங்கே தோன்றுச்சு, இன்னைக்கு வந்து எங்கே ஒரிஜினேட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடுல ஒரிஜினேட் ஆச்சு. ஸோ எங்கே ஒரிஜினேட் ஆச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் தான் ஒரிஜினேட் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதனோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். ஸோ ஹிஸ்டாரிக்கலி இந்த எங்கே இடத்துல வந்து இதாச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சாவூர், காஞ்சிபுரம் இந்த ஏரியால தான் வந்து நம்ம பரதநாட்டியம் அப்படின்ற ஒரு விஷயத்த அதிகமாக நம்ம வந்து நோட் பண்ண மாதிரி லைக் அப்போ வந்து நடனங்கள் வந்து அங்கே தான் அதிகமாக பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னா ஏன்னா நம்ம தஞ்சாவூர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோவில்கள் இருக்கு இல்லையா? பெரிய கோவில்ல இருந்து நிறைய பழமையான கோவில்கள் இருக்கு. ஸோ அந்த பழமையான கோவில்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தேவதாசிகள்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ தேவதாசிகள் அப்படின்றவங்க யாரு அப்படின்னா அவங்க வந்து கோவில்ல நடனம் ஆடக்கூடிய மங்கைகள். ஸோ கோவில்ல நடனம் ஆடக்கூடிய பெண்கள் அவங்கதான் தேவதாசிகள்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து யாரு அப்படின்னா ஸோ கடவுளுக்காக நடனம் ஆடக்கூடியவர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேவதாசி இவங்கெல்லாம் வந்து நடனம் ஆடக்கூடியவர்கள்னு பார்த்துட்டோம் இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி இந்த பரதநாட்டியம் வந்து என்ன டான்ஸ்ல இருந்து உருவானுச்சு, எதுல இருந்து எவால்வ் ஆனுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன் டான்ஸ் சாதிர் அப்படின்ற கூடிய ஒரு ஏன்ஷியன் டான்ஸ்ல இருந்து தான் என்னாச்சு இது வந்து எவால்வ் ஆச்சுன்னு சொல்றாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பரதநாட்டியம் எங்க வந்து ஃபர்ஸ்ட் டெவலப் ஆச்சு, எங்க ஒரிஜினேட் ஆச்சு அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில். ஸோ எங்கே அதிகமாக வந்து அந்த டான்ஸ் வந்து ஹிஸ்டாரிக்கலி செழித்து வளர்ந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தஞ்சாவூர் அண்ட் காஞ்சிபுரம். ஏன்னா இங்கே தான் வந்து நிறைய கோவில்கள் அதிகமாக இருக்கிறனால அங்கே அதிகமாக என்ன பண்ணாங்க செழித்து வளர்ந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஏன்ஷியன் டான்ஸ் இல்லையா? ஏன்ஷியன் டான்ஸ் சாதிர் அப்படின்னு இருக்கக்கூடிய ஏன்ஷியன் டான்ஸ்ல தான் வந்து இந்த பரதநாட்டியம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எவால்வ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இந்த பரதநாட்டியம் வந்து ஃபர்ஸ்ட் யாரெல்லாம் இது பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவதாசிகள். அவங்க தான் வந்து இந்த பரதநாட்டியமா வந்து நடனம் ஆடி அந்த அந்த கலையை வந்து வளர்த்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம தினம் ஒரு தகவலில் என்ன பார்த்துருக்கோம், பரதநாட்டியம் பற்றி பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பார்ப்போமா? ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆந்திரா தெலுங்கானா. ஓகேவா? ஆந்திரா தெலுங்கானாவை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஆந்திராவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமராவதியில் ஒரு பெர்மனன்ட் கேபிட்டலாக என்ன பண்ணியிருக்காங்க, மாத்திட்டாங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஆந்திராவில் இருக்கக்கூடிய கட்சிகள் அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு முதலமைச்சர் வர்றப்பையும் அவங்க ஒவ்வொரு என்ன சொல்றது கேபிட்டலை வந்து வச்சிருக்காங்க, தலைநகரத்தை வந்து வச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியை பொறுத்து இப்போ நமக்கு எப்படி இருந்து ஏடிஎம்கே டிஎம்கேன்னு இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி அங்க வந்து சில கட்சிகள் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க தலைநகரை வந்து ஃபர்ஸ்ட் மாத்திக்கிட்டாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆந்திராவோட கேபிட்டல் வந்து அமராவதியாக தான் இருக்கணும், ஒரே ஒரு கேபிட்டலாக தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னவா இருந்துச்சு, நம்ம ஆந்திர பிரதேஷ் வந்து எப்படி இருந்துச்சு, ஆந்திராவும் தெலுங்கானாவும் சேர்ந்து ஆந்திர பிரதேஷ் ஆந்திரா பிளஸ் தெலுங்கானா ரெண்டும் சேர்ந்து தானே இருந்துச்சு. ஸோ இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஆந்திராவையும் தெலுங்கானாவையும் பிரிச்சுட்டாங்க. எப்போ பிரிச்சாங்க, எந்த இயர்ல வந்து பிரிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2014 வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஆந்திராவையும் தெலுங்கானாவையும் பிரிச்சுட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெலுங்கானா ஃபார்மேஷன் டே எப்போ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜூன்
செகண்ட் தான் வந்து தெலுங்கானா ஃபார்மேஷன் டே. ஸோ அப்போ இது பிரிச்சதுக்கு அப்புறமா ஆந்திராவுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அதுக்குன்னு ஒரு கேபிட்டல் வைக்கணும் இல்லையா. ஸோ அதனால அதோட கேபிட்டல் வந்து வேற வேற மாறிட்டே இருந்தனால, அதாவது இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கேபிட்டல் ப்ரொபோசல் அப்படின்றது இருந்துச்சு. அது எப்போ வந்து 3 கேபிட்டல் ப்ரொபோசல் வந்து எப்போ இருந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 3 கேபிட்டல் ப்ரொபோசல்ஸ் இருந்துச்சா. ஸோ அதே ஓகேங்களா. ஸோ இது 3 கேபிட்டல் ப்ரொபோசல். இந்த 3 கேபிட்டல் ப்ரொபோசல் அப்படிங்கிறது எப்போ நடைமுறையில் இருந்துச்சு அப்படின்னா 2019 2024 வரைக்கும் இருந்திருக்கு. ஓகேங்களா. இதை வந்து 2020 கொண்டு வந்திருக்காங்க. 2020 கொண்டு வந்திருக்காங்க. இந்த 3 கேபிட்டல் ப்ரொபோசல் வந்து எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரைக்கும் இருந்திருக்கு அப்படின்னா 2019 இருந்து 2024 வரைக்கும் இருந்துச்சு. ஸோ இந்த 3 கேபிட்டல் ப்ரொபோசல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அங்கே ஆந்திராவில் இருக்கக்கூடிய எல்லா ரிலீஜனையும் டீசென்ட்ரலைஸ் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரொபோசல் தான் வந்து 3 கேபிட்டல் ப்ரொபோசல். ஸோ அதை எப்படி டீசென்ட்ரலைஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 கேபிட்டல் ப்ரொபோசல். ஓகேவா. 3 கேபிட்டல் ப்ரொபோசல் அப்படின்றதுல என்னென்ன கேபிட்டல்ஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ இதை வந்து எப்படி பிரிச்சிருந்தாங்க அப்படின்னா, நமக்கு எப்படி பாலிட்டியில் வந்து 3 விதமும் பிரிச்சிருக்கோம். அதாவது ஜுடிஷியல், எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ்னு சொல்லிட்டு நம்ம 3 விஷயமா பிரிச்சிருக்கோம்ல. அதே மாதிரி இவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எக்ஸிக்யூட்டிவ்க்கு ஒரு கேபிட்டல், அதே மாதிரி லெஜிஸ்லேட்டிவ்க்கு ஒரு கேபிட்டல், ஜுடிஷியலுக்கு ஒரு கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமான கேபிட்டல்ஸ் வந்து பிரிச்சிருந்தாங்க. எந்த இயர் வரைக்கும் 2019 இருந்து 24 வரைக்கும் பிரிச்சிருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த 3 கேபிட்டல்ன்ற விஷயத்தை எந்த இயர் கொண்டு வந்தாங்க அப்படின்னா 2020 தான் வந்து இந்த 3 கேபிட்டல்ன்ற ப்ரொபோசலை கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா. ஸோ எக்ஸிக்யூட்டிவ் கேபிட்டல்லாம் என்ன இது இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விசாகப்பட்டினம் தான் வந்து எக்ஸிக்யூட்டிவ்ல இருந்துச்சு. எக்ஸிக்யூட்டிவ் கேபிட்டலா இருந்துச்சு. லெஜிஸ்லேட்டிவ் கேபிட்டல்லாம் என்ன இருந்துச்சு அப்படின்னா அமராவதி வந்து லெஜிஸ்லேட்டிவ் கேபிட்டல் தான் இருந்துச்சு. ஜுடிஷியல் கேபிட்டலா என்ன இருந்துச்சு அப்படின்னா குர்னூல் அப்படின்ற இடம். இந்த 3 இடமும் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு விதமா இருந்துச்சு. ஓகேங்களா. ஸோ இந்த விசாகப்பட்டினம் வந்து என்னென்ன விஷயங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன், செக்ரட்டரியேட், and governor residence. ஸோ இந்த 3 விஷயத்துக்காக என்ன வந்து கேபிட்டல், அதாவது எக்ஸிக்யூட்டிவ்காக வந்து விசாகப்பட்டினம் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமராவதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் அசம்பிளிக்காக இருந்துச்சு. அதே மாதிரி குர்னூல் அப்படின்றது வந்து எதுக்கான இதாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்டேட் ஹைகோர்ட்டுக்காக இருந்துச்சு. ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்து 3 விதமாக பிரிச்சிருக்காங்க. அதாவது இதுதான் வந்து 3 கேபிட்டல் ப்ரொபோசல்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த 3 கேபிட்டல் ப்ரொபோசல் இப்போ வேண்டாம், எல்லாத்துக்குமே எங்களுக்கு எல்லாமே தனித்தனியாக இல்லாமல் ஒரே கேபிட்டலாக இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஃபார்மர்ஸ் எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு மிகப்பெரிய ப்ரொட்டஸ்ட் ஒன்று பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அந்த மிகப்பெரிய ப்ரொட்டஸ்ட் வந்து பண்ணி தான் அந்த அமராவதி ஃபார்மர்ஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்காங்க, அமராவதியை வந்துட்டு அதனோட கேபிட்டலாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இது ப்ரொபோசல் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அந்த ப்ரொபோசல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அது போல இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆந்திர பிரதேஷ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு அமெண்ட்மெண்ட் பில்லை வந்து இது கிரியேட் பண்ணியிருக்காங்க. என்ன அமெண்ட்மெண்ட் பில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆந்திர பிரதேஷ் ரீஆர்கனைசேஷன் அமெண்ட்மெண்ட். எப்போ அப்படின்னா 2026 April 1 வந்து அந்த அமெண்ட்மெண்ட் பில்லை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த பில் வந்து எங்கே பாஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லோக்சபால பாஸ் ஆகுது. அதாவது ஒரு பில் வந்து பாஸ் ஆகுது, அதாவது அது ஆக்டா மாறணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும், பிரசிடென்ட்டோட ஃபைனல் அசென்ட் வேணும் இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் என்ன ஆகும், அந்த பில் வந்து லோக்சபால அப்ரூவல் ஆகி அதுக்கப்புறம் என்ன ஆகும், ராஜ்யசபாவுக்கு மூவ் ஆகும் இல்லைங்களா. ஸோ அந்த ராஜ்யசபாவிலே எல்லாரும் அப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா பிரசிடென்ட்டோட சைனுக்காக அது என்ன பண்ணுவாங்க, காத்திருக்க வைப்பாங்க. ஸோ பிரசிடென்ட் சைன் கிடைச்சா அது என்னவா மாறும், ஆக்டா மாறிடும். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா லோக்சபால இந்த அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ லோக்சபா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ராஜ்யசபா பாஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபைனலாக பிரசிடென்ட் சைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த ஆந்திர பிரதேஷுக்கு வந்து தெலுங்கானா வந்து ஒரு பெர்மனன்ட் கேபிட்டல் அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணிட்டாங்க, கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. சரிங்களா. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா
ஸோ இதுக்கு முன்னாடி என்ன அதாவது இதுக்கு முன்னாடி அதாவது 2014 ஆக்ட் படி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஹைதராபாத் அப்படிங்கிறது தான் வந்து என்னோட கேபிட்டலாக இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அதாவது ஒரிஜினல் ஆக்ட் 2014 ஆக்ட் படி ஹைதராபாத் தான் வந்து என்ன பண்ணுச்சு, ஒரு காமன் கேபிட்டலாக இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ 2026 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அமராவதியை தான் வந்து ஒரு நியூ கேபிட்டலாக வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த அமராவதியை வந்து ஒரு ஸ்டாச்சுட்டரி இதாக இருக்கணும் அப்படின்றதையும் அவங்க என்ன பண்ணுறாங்க, எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா 3 விஷயத்துக்கு, அதாவது எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியல், லெஜிஸ்லேஷன் இது எல்லாத்துக்குமே வந்து தனித்தனியாக இல்லாமல் எனக்கு வந்து ஒரே கேபிட்டலாக வேணும்னு சொல்லி ஸ்டாச்சுட்டரி பாடியாக வேணுன்ற மாதிரி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ப்ரொபோசலை முன்னெடுத்து வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஓகேங்களா, ஸோ இந்த நியூஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான் நம்ம படிக்க போகிறோம். ஓகேங்களா? இதுலேருந்து உங்களுக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னா, ஆந்திர பிரதேஷ் வந்து இப்போ புதுசாக அறிவிச்சிருக்கக்கூடிய கேபிட்டல் எதுன்னு சொல்லி கேட்கலாம். ஸோ எந்த இயரில் வந்து அது பண்ணாங்க, எந்த இயர் வந்துட்டு அந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன வந்து கேபிட்டலாக இருந்துச்சுன்னு கேட்கலாம். ஸோ அதே மாதிரி த்ரீ கேபிட்டல் ப்ரொபோசல் பற்றி உங்களுக்கு கேட்கலாம். ஸோ இந்த 3 கேபிட்டல் ப்ரொபோசல் வந்து நீங்கள் மெயின்ஸில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த விஷயம் புரிஞ்சிச்சு இல்லைங்களா? ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் போகலாங்களா? ஸோ இந்த நியூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கெய்னஸ் செமிகண்டக்டர் பிளான். அதாவது செமிகண்டக்டர் அப்படின்னா என்னன்னா குறைக்கடத்தி. ஓகேங்களா? ஸோ இந்த குறைக்கடத்தியை பற்றி தான் நம்ம பார்க்குறோம். ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம பிஎம் மோடி வந்து நிறைய இன்னோவேட்டிவான திங்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, இன்னோவேட்டிவான ஸ்கீம்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த இன்னோவேட்டிவான செமிகண்டக்டர் பிளானையும் என்ன பண்ணியிருக்காரு, கொண்டு வந்திருக்காரு. ஓகேங்களா? ஸோ அந்த செமிகண்டக்டர் பிளானை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த செமிகண்டக்டர் வந்து யார் இனாகிரேட் பண்ணாங்க அப்படின்னா, நம்ம மோடி தான் வந்து என்ன பண்ணியிருக்காரு, இனாகிரேட் பண்ணியிருக்காரு. என்னைக்கு அப்படின்னா March 31 வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்க அப்படின்னா சனந்த் அண்ட் குஜராத். அதாவது இந்த சனந்த் அப்படின்ற இடம் வந்து எங்க இருக்கு அப்படின்னா குஜராத்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்தியாவில் எமர்ஜ் ஆயிருக்கக்கூடிய ஒரு செமிகண்டக்டர் வேலி. சனாத் அப்படின்றது என்னன்னா ஒரு வேலி. ஓகேங்களா? ஸோ அந்த வேலையில தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த செமிகண்டக்டரை அதாவது இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஃபெசிலிட்டியோட இதை இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, OS80 சொல்லுவாங்க. OS80 அப்படின்னா என்னன்னா அவுட் சோர்ஸ்டு செமிகண்டக்டர் அசம்பிளி அண்ட் டெஸ்ட். ஓகேங்களா? ஸோ இந்த செமிகண்டக்டர் அசம்பிளி அண்ட் டெஸ்ட்டை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இதனோட நேச்சர் ஃபெசிலிட்டியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த செமிகண்டக்டருக்காக எவ்வளோ அமௌண்ட் வந்துட்டு உங்களுக்கு கவர்மெண்ட் வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3300 கோர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இதுக்காக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த கெய்னஸ் செமிகண்டக்டர் வந்து எதனோட சப்சிடரியா இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, கர்நாடகால இருக்கக்கூடிய ஒரு கெய்னஸ் டெக்னாலஜி, அந்த டெக்னாலஜியோட சப்சிடரியா வந்து இந்த செமிகண்டக்டர் இருக்குன்னு கேட்கலாம். ஸோ இந்த நியூஸ் வந்து உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தமிழ்நாடு லெவலான நியூஸ் கிடையாது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நேஷனல் லெவலான நியூஸ். உங்களுக்கு வந்து கேட்கலாம், இன்கேஸ் நீங்க வந்து எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுதலாம், இல்லை RRB எழுதலாம். ஸோ அதுல வந்து என்ன கேட்கலாம் அப்படின்னா, இந்த கெய்னஸ் செமிகண்டக்டர் பிளான் வந்து ஃபர்ஸ்ட் எங்க வந்து ஆரிஜினேட் பண்ணாங்க, எங்க இனாகிரேட் பண்ணாங்க அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா? அப்போ எங்க இனாகிரேட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குஜராத்ல தான் வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இனாகிரேட் பண்ணிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட், ஸோ நம்ம இந்தியாவில் வந்து ஒரு செமிகண்டக்டர் மிஷன் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இந்தியாஸ் செமிகண்டக்டர் மிஷன். அதாவது இந்தியாவோட குறைக்கடத்தி இயக்கம். ஓகேங்களா? இந்தியாஸ் செமிகண்டக்டர் மிஷன். ஸோ இது எப்போ கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எப்போ இது வந்து நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2021 தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இது நடைமுறைக்கு வந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோ ப்ராசஸர் சிப்பு. ஓகேவா? அந்த செமிகண்டக்டருக்கான மைக்ரோ ப்ராசஸர் சிப்பு. அந்த மைக்ரோ ப்ராசஸர் சிப் வந்து ஸோ இதை வந்து யாரு உருவாக்கியிருக்காங்க, ஐ மீன் இனாகிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இஸ்ரோ தான் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ எப்போ அப்படின்னு, அதாவது எங்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விக்ரம் 3
3201. ஓகேங்களா? ஸோ இதில் தான் வந்து அந்த மைக்ரோ ப்ராசஸர் சிப், அதாவது குறைக்கடத்தி என்ன பண்ணிருக்காங்க, இன்ஸ்டால் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய செமிகண்டக்டர் பார்க், ஓகேங்களா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய செமிகண்டக்டர் பார்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கோவையில சூலூர்ன்ற இடத்துல இருக்கு. ஓகேவா? செமிகண்டக்டர் பார்க் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சூலூர். 2 இடத்துல வந்து இதை வந்து இனாகிரேட் பண்ணிருக்காங்க. ஒண்ணு வந்து சூலூர், கோவை. இன்னொன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா பல்லடம், திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல. ஓகேங்களா? ஸோ இந்த செமிகண்டக்டர்ஸ், அதாவது இந்த செமிகண்டக்டர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ என்னன்னா அந்த பார்க் வந்து எங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சூலூர், பல்லடம் 2 இடத்துல பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த மைக்ரோ ப்ராசஸர் சிப், செமிகண்டக்டருக்கான மைக்ரோ ப்ராசஸர் சிப்பை வந்து எங்க பாத்தீங்க அப்படின்னா விக்ரம் 3201ல பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்தியாவோட செமிகண்டக்டர் மிஷன் வந்து என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அந்த செமிகண்டக்டர், அதாவது இந்தியாவின் குறைக்கடத்தி இயக்கம், அது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2021ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த சனாத் அப்படின்ற இந்த இடத்துல உருவாக்கிய அந்த செமிகண்டக்டர் வேல்யூ வந்து எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்கலாம். நான் பின்னாடி வர நியூஸ் தான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட், ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ இன்னைக்கு வந்து ஒரு 2 அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன அவார்டு பாத்தீங்க அப்படின்னா யுவா புரஸ்கர் அவார்ட் 2025. யுவா புரஸ்கர் அப்படின்ற ஒரு அவார்டு வந்துட்டு யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லக்ஷ்மிஹர் அப்படிங்கிறவருக்காக என்ன பண்ணிருக்காங்க, இந்த யுவா புரஸ்கர் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யுவா புரஸ்கர் அவார்டு, இந்த அவார்டை வந்து யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சாகித்ய அகாடமி தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க, இந்த அவார்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் என்ன புக்குக்காக இவர் என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கூத்தொன்று கூடிற்று அப்படின்னு சொல்லிட்டு சிறு கதைகளை வந்து எழுதியிருக்காரு. ஓகேங்களா? அந்த கூத்தொன்று கூடிற்று அப்படிங்கிற ஒரு சிறு கதைகளுக்காக என்ன பண்ணிருக்காங்க, இவருக்கு வந்து இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க இந்த யுவ புரஸ்கார் அவார்டு அப்படின்றது யாருக்கு கொடுத்துருக்காங்க, லக்ஷ்மிஹர் அப்படின்றவருக்கு கொடுத்துருக்காங்க. என்ன அகாடமி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சாகித்ய அகாடமில தான் வந்து இந்த இது கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி லக்ஷ்மிஹர் வந்து என்ன தலைப்புல வந்து எழுதியிருக்காரு, என்ன ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கூத்தொன்று கூடிற்று அப்படிங்கக்கூடிய தலைப்புல என்ன பண்ணியிருக்காரு, இந்த புக்கை வந்து எழுதியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவருக்கு வந்து இந்த புரஸ்கர் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் போலாமா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி நம்ம யுவ புரஸ்கர் அவார்டு மாதிரியே வேற இவருக்கும் யாருக்கு அப்படின்னா விஷ்ணுபுரம் சரவணன். ஓகேங்களா? ஸோ விஷ்ணுபுரம் சரவணன் அப்படிங்கிறவருக்கு என்ன பண்ணிருக்காங்க, இந்த பால் புரஸ்கர் அவார்டு கொடுத்துருக்காங்க. இந்த பால் புரஸ்கர் அவார்டு வந்து யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சில்வர் ஸ்டோரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஸ்டோரி சொல்லுவாங்க இல்லையா, அதாவது 9 வயசுல இருந்து ஒரு 12 வயசுல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு. ஓகேங்களா? அந்த குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே சிறு கதைகள், நம்ம வீட்டுல எல்லாம் நம்ம தாத்தா பாட்டில இருந்து நம்ம அம்மா எல்லாம் வந்து தூங்குறப்ப கதை சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதே மாதிரி சில கதைகள் இவங்க குழந்தைகளுக்காக சில கதைகள் எழுதியிருக்காங்க. ஸோ அந்த குழந்தைகளுக்காக எழுதின கதைகளுக்கு கொடுக்கக்கூடிய அவார்ட் பேர் தான் வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பால் புரஸ்கர் அவார்டு. ஓகேங்களா? ஸோ இந்த பால் புரஸ்கர் அவார்டு வந்துட்டு 2025ல யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த விஷ்ணுபுரம் சரவணன் அப்படிங்கிறவருக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இவர் வந்து ஒரு தமிழ் ரைட்டர். ஓகேங்களா? என்ன நாவல் வந்து அவர் எழுதியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒற்றை சிறகு ஓவியா அப்படிங்கிற ஒரு நாவல் எழுதியிருக்காங்க. ஸோ அதுக்காக வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இவருக்கு வந்து இந்த பால் புரஸ்கர் அவார்டு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் போலாமா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் டேஸ். ஸோ இம்பார்ட்டன்ட் டேஸ், அதாவது இந்த இம்பார்ட்டன்ட் டேஸ் வந்து எதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிலும் சரி, ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி, என்ன காம்படிட்டிவ் எக்ஸாம் எடுத்துக்கிட்டீங்கன்னாலுமே இந்த இம்பார்ட்டன்ட் டேஸ்ல இருந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் கம்பல்சரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இன்னைக்கு April 2ல வந்து என்ன இம்பார்ட்டன்ட் டே அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வேர்ல்ட் ஆட்டிசம் அவேர்னஸ் டே. ஓகேங்களா? ஸோ இந்த வேர்ல்ட் ஆட்டிசம் அவேர்னஸ் டே அப்படின்னா என்னன்னா, இந்த ஆட்டிசம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஆட்டிசம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு டிசீஸ் கிடையாது. ஓகேங்களா? ஒரு லைஃப் லாங் இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன்.
அதாவது என்னன்னா நரம்பியல் வளர்ச்சி நிலையில வந்துட்டு ஒரு ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் கூட சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் வந்து நரம்பியல் வளர்ச்சி நிலையில ஒரு டிசார்டர் ஏற்பட்டுச்சு, இல்ல ஏதாவது ஒரு குறைகள் இருக்கு அப்படின்னா இது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஆட்டிசம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது என்னென்ன விஷயத்த அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட கம்யூனிகேஷன் ஸ்கில். ஓகேவா? இந்த டிசார்டர் இருக்கவங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ல வந்து அஃபெக்ட் பண்ணும். ஓகேங்களா? கம்யூனிகேஷன் ஸ்கில்ல அஃபெக்ட் பண்ணும். அதே மாதிரி சோஷியல் இன்ட்ராக்ஷன், சமூக தொடர்பு. ஓகேங்களா? ஒருத்தரோட ஒருத்தர் இருக்கக்கூடிய சோஷியல் இன்ட்ராக்ஷன் அதை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அஃபெக்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆட்டிசம் இருக்கக்கூடிய குழந்தைகள் இல்ல பெரியவர்கள் அப்படியெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க எல்லாருக்குமே இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் பாதிக்கப்படும், சோஷியல் இன்ட்ராக்ஷன் பாதிக்கப்படும். அதே மாதிரி அவங்களோட பிஹேவியர்லயும் வந்து மாற்றங்கள் இருக்கும். என்ன மாற்றம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரிப்பீட்டேட்டிவா ஒரு ஆக்ஷனை வந்து அவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? திரும்ப திரும்ப அவங்களுக்கு அந்த சிந்தனை வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அது ஆட்டிசம்னு சொல்றாங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த ஆட்டிசம்க்கு வந்து என்ன கலர் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ளூ கலர் தான் அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க ஒதுக்கியிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ எவ்ரி இயர் April 2 வந்து என்ன பண்றாங்க ஆட்டிசம் அவேர்னஸ் டேன்னு சொல்லிட்டு கொண்டாடிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எப்போ அப்சர்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2008 தான் வந்து இந்த ஆட்டிசம் டே வந்து அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதனோட பர்பஸ் என்ன அப்படின்னா இந்த ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்கும் அதே மாதிரி அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கும் அவங்கள சுத்தி இருக்கவங்க அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காகவும் அதை வந்து ப்ரொமோட் பண்றதுக்காக அதை வந்து ஒரு உறுதிப்படுத்துற வகையில என்ன பண்ணியிருக்காங்க இந்த ஆட்டிசம் டேவை வந்து அவேர்னஸ் டேவை வந்து செலிப்ரேட் பண்றாங்கன்னு சொல்லலாம். ஓகேங்களா? உலக அளவுல. ஓகேங்களா? உலக அளவுல இந்த ஆட்டிசம் அவேர்னஸ் டேவை வந்து செலிப்ரேட் பண்றதா சொல்றாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி டெய்லி ஒரு ஸ்கீம். ஓகேங்களா? ஸ்டேட் லெவலான ஸ்கீம் ஒன்று பார்ப்போம், நேஷனல் லெவலான ஒரு ஸ்கீம் ஒன்று பார்ப்போம். ஸோ இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட் லெவலான ஸ்கீம் வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க. ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா மூவலூர் ராமமிர்தம் அம்மையார் ஸ்கீம். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்கீம் வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது இப்போ நம்ம வந்து தமிழ்நாட்டுல வந்து மகளிர் உதவித்தொகைன்னு சொல்லிட்டு மாசம் ஒரு 1000 கொடுக்குறாங்கல்ல, ஸோ அதே மாதிரி இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்கூல் கேர்ள்ஸ் இருக்காங்க இல்லையா, விமென்ஸ் பொண்ணுங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த மூவலூர் ராமமிர்தம் அம்மையார் ஸ்கீம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை வந்து யார் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட இப்போதைய சிஎம். ஓகேங்களா? ஸோ இப்போ சிஎம் வந்து முக ஸ்டாலின் தானே, ஸோ அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எந்த இயர் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2022 இந்த இயர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி யாருக்கு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் கேர்ள்ஸ். ஓகேங்களா? ஸோ கேர்ள்ஸ்க்கு ஹையர் செகண்டரி படிக்கக்கூடிய கேர்ள்ஸ்க்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அவங்களுக்காக இந்த மாசம் 1000 rupees வந்து அவங்க அக்கௌண்ட்ல போடுற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எதுக்கு எப்போ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க யூஜி டிப்ளமோ இல்லை ஐடிஐ இந்த மாதிரிலாம் படிக்கிறாங்க இல்லையா, ஸோ அப்படி படிக்க போகிறதுக்கு அந்த கோர்ஸை வந்து அவங்க ரெகக்னைஸ் பண்ணிக்கணும், அதுக்காக ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்னஸ் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க 1000 rupees அவங்களோட அக்கௌண்ட்ல போட்டுக்கிற மாதிரி. எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற விஷயம், அதாவது டைரக்டா அந்த ஸ்டூடெண்டோட அக்கௌண்ட்டுக்கே டிரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரி என்ன பண்ணிருக்காங்க இந்த ஸ்கீம்ல இருந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஏன் வந்து இப்போ இந்த ஸ்கீமை பத்தி பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன்னா இப்ப மகளிர் உதவித்தொகை 1000 கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அதே மாதிரி சேம் ப்ரொசீஜரா இதுவும் இருக்கு அப்படின்றதுக்காக நம்ம இந்த ஸ்கீம் பாக்குறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகேங்களா, ஸோ அந்த மூவலூர் ஸ்கீம் பார்த்துட்டோம் இல்லைங்களா, ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன அதுல இருந்து என்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா என்ன இயர்க்கான இந்த இயர்ல ஐ மீன் ஏஜ்ல இருக்கக்கூடிய கேர்ள்ஸ்க்கு வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஸோ ஆஃப்டர் 12th முடிச்சுட்டு அவங்க காலேஜ் போகிற டைம்ல அவங்களுக்கு அந்த அக்கௌண்ட்ல கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கீம். நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய ஸ்கீம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிஎம் கிசான் அப்படின்னா பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி அப்படின்ற ஒரு ஸ்கீம் பார்க்க போறோம். ஓகேங்களா? பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி அப்படின்ற ஸ்கீம் வந்து யார் லான்ச் பண்ணியிருக்காங்க
யார் லான்ச் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நரேந்திர மோடி தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ எப்போ இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2019 தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த ஸ்கீம் வந்து யாருக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படக்கூடிய சிறு குறு விவசாயிகள் இருக்காங்க, சிறு குறு தொழில் பண்ணக்கூடிய விவசாயிகள். ஸோ அவங்களுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எதுக்கு அப்படின்னா அந்த விவசாயிகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்கறதுக்காக, அதே மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு ஒரு சப்சிடி கொடுக்கறதுக்காக, அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 6000 கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ 6000 rupees வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. எப்படி அப்படின்னா 3 இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதாவது ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட்டுக்கும் 2000 rupees அப்படின்ற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம். ஸோ ஃபண்டு வந்து முழுசாவே எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல்ல இருந்து தான் என்ன பண்றாங்க, இவங்களுக்கான ஃபண்டு வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இவங்களுக்கு கண்டிப்பா என்ன இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களோட இந்த அதாவது இந்த விவசாயிகளா இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து இந்த ஸ்கீம்ல வந்து ஆதாரோட லிங்க் பண்ணி வச்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி லிங்க் பண்ணி வச்சிருந்தாரா. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களோட பெனிஃபிஷியரி வந்து யாரை ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னா பெனிஃபிஷியரி டேட்டா வந்து யார் ப்ரொவைட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் தான் இவங்களுக்கான பெனிஃபிஷியரி இது பண்றாங்க. ஸோ இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஐ மீன் இவங்களுக்கு என்ன விஷயத்துல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் செக்டர் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் ரூரல் எக்கனாமிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கும் அந்த ஃபார்மர்ஸோட லைவ்லிஹுட் அவங்க வாழ்வாதாரத்தை வந்து உறுதிப்படுத்துறதுக்கும் அதாவது இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்கீம் கொண்டு வந்தது யாரு, நரேந்திர மோடி அவர்கள் தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஸோ நம்ம எப்பவுமே நம்ம செஷன் முடிச்சுட்டு கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, இன்னைக்கு வந்து கொஸ்டின் என்ன அப்படின்னா which specific act was amended by the Lok Sabha in April 2026 to designated Amaravati as the sole and permanent capital of Andhra Pradesh. So இங்க கொடுத்திருக்கக்கூடிய 4 ஆக்ட். ஸோ என்னென்ன ஆக்ட் அப்படின்னா ஆந்திர பிரதேஷ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட், அதே மாதிரி கான்ஸ்டிடியூஷன் 128 அமெண்ட்மெண்ட் பில்லு, அதே மாதிரி ஆந்திர பிரதேஷ் டீசென்ட்ரலைசேஷன் ஆக்ட், அதே மாதிரி ஸ்டேட் ஆர்கனைசேஷன். ஸோ இதுல இந்த 4ல எந்த ஆக்ட் வந்து அமராவதியை வந்து ஒரு பெர்மனன்ட் கேபிட்டலா ஆந்திர பிரதேஷ் அப்படின்றது உறுதிப்படுத்திருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஆக்ட்? எந்த ஆக்ட் உறுதிப்படுத்திருக்கு? நான் ஃபர்ஸ்டே பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ வந்து அந்த பில் எங்க இருந்து பாஸ் ஆயிருக்கு அப்படின்னா லோக்சபால இருந்து தான் அந்த பில் வந்து பாஸ் ஆயிருக்கு இல்லையா. ஸோ பிரசிடென்ட் சைன் பண்ணாதான் அது என்னவா இருக்கும், ஆக்டா மாறும். ஸோ அதே மாதிரி ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் வந்து எப்போ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா 2014 கொண்டு வந்தாங்க இல்லையா ஆந்திர பிரதேஷ்ல. ஸோ இந்த ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் கொண்டு வந்துதான் என்ன பண்ணியிருக்காங்க, எங்களுக்கு வந்து ஆந்திராக்கு வந்து ஒரே ஒரு கேபிட்டல் வேணும்னு சொல்லி போராடிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆந்திர பிரதேஷ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட். ஓகேவா? ஸோ கான்ஸ்டியூஷன் பத்தி நம்ம எப்போ படிப்போம், அந்த பில்லு வந்து ஐ மீன் பில் ஆக்டா மாறுறப்ப படிப்போம். ஸோ அதனால இந்த ஆன்சர் வராது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஆந்திர பிரதேஷ் டீசென்ட்ரலைசேஷன் ஆக்டும் வராது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956, அதாவது ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன் நம்ம படிக்கிறது வந்து ஆந்திராவோட. ஸோ அதனால ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன் மொத்தமா வரக்கூடிய ரீஆர்கனைசேஷனும் இதுல வராது. ஓகேங்களா? ஸோ அப்போ amended by Lok Sabha in April 2026 is designated Amaravati as the sole and permanent capital of Andhra Pradesh. என்ன ஆக்ட் அப்படின்னா ஆந்திர பிரதேஷ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 2014. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஸோ அமராவதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன்ஷியன் டைம்ல ஓகேங்களா, ஏன்ஷியன் ஹிஸ்டரி அந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா அமராவதி ரொம்ப முக்கிய பங்கு வகிச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த இதை அதை பொறுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அது என்ன டைனசிட்டி கீழே வரும்? ஓகேங்களா? ஹிஸ்டாரிக்கலி அமராவதி சர்வ்ட் அஸ் த கேபிட்டல் ஃபார் விச் ஏன்ஷியன்ட் இந்தியன் டைனாசிட்டி. ஓகேங்களா? ஸோ அதில் என்னென்ன டைனாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஷ்கவாகுஸ் வருமா, இல்லை பல்லவாஸ் வருமா, சோலாஸ் வருமா, இல்லை சத்தவாகன்ஸ் வருமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அமராவதி வந்து என்ன கேபிட்டல் ஐ மீன் என்ன ஏன்ஷியன் டைனசிட்டி கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சத்தவாகனா டைனசிட்டி கீழே தான் வரும். ஓகேங்களா? ஸோ
அதே மாதிரி இந்த சதவஹன டைனஸ்டி அப்படின்றது என்ன அப்படின்னா, அப்போ அமராவதி என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா தன்ய கட்டகா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த சதவாகன டைனஸ்டில வந்து பாத்தீங்க அப்படின்னா அமராவதி known as தன்ய கட்டகா. ஓகேவா? சோ அப்போ வந்து இந்த சதவாகன டைனஸ்டில ரொம்ப ஒரு மேஜர் அண்ட் கமர்ஷியல் ஹப்பா வந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அமராவதி ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சோ இது புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அமராவதியோட ரிவர் பேங்க். ஓகேவா? ஸோ அமராவதி வந்து எந்த ரிவரோட ஒரு மேஜர் ரிவர் பேங்க் அப்படின்னு பார்ப்போமா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து துங்கபத்ராவா, கிருஷ்ணாவா, இல்ல கோதாவரியா, இல்ல வந்து பெண்ணாரா அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அமராவதி கிருஷ்ணா நதியோட ஒரு கிளைன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இது கிருஷ்ணா நதி வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு அப்படின்னா குண்டூர் டிஸ்ட்ரிக்ட்ல. ஓகேங்களா? ஸோ ஆந்திரால குண்டூர் டிஸ்ட்ரிக்ட் கிருஷ்ணா நதி பக்கத்துல இந்த அமராவதி வந்து சிட்வேட் ஆகிருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேர் இஸ் த கீனஸ் செமிகண்டக்டர் பிளான்ட் இனாகிரேட்டட். ஸோ நான் பார்த்த மாதிரி இங்கே இனாகிரேட் பண்ணியிருக்காங்க, குஜராத்ல இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் இனாகிரேட் பண்ணா? பிரதமர் மோடி அவர்கள் தான் வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நம்ம வேற என்ன பார்த்தோம்? இந்தியன் செமிகண்டக்டர் மிஷன் பார்த்தோம். அது என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தோம். 2021ல அந்த இந்தியன் செமிகண்டக்டர் மிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தோம். ஸோ அதே மாதிரி ஒரு சிப் ஒன்று பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அந்த சிப் மைக்ரோ ப்ராசஸர் சிப்பு வந்து எந்த இதுக்குள்ள பண்ணியிருக்காங்க அப்படின்னா விக்ரம் 3201 அதுல பண்ணிருக்காங்கன்னு பார்த்தோம் இல்லைங்களா? அதே மாதிரி செமிகண்டக்டர் பார்க் தமிழ்நாட்டுல வந்து எங்க கிரியேட் ஆயிருக்கு, எங்க உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சூலூர் கோவையிலையும், அதே மாதிரி பல்லடம் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய பல்லடத்துலயும் வந்து என்ன பண்ணிருக்காங்க, கிரியேட் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா லக்ஷ்மிகர் த வின்னர் ஆஃப் த யுவ புரஸ்கர் 2025 ஆஃப் தமிழ் received the award for which work. என்ன ஒர்க்குக்காக அவருக்கு வந்து இந்த யுவ புரஸ்கர் அவார்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு நம்ம நார்மலாவே பார்த்தோம் இல்லையா, ஷார்ட் ஸ்டோரிஸ் வந்து அவர் கொடுத்தனால அது என்ன தலைப்புல கொடுத்திருக்காரு அப்படின்னா கூத்தொன்று கொண்டு கூடிற்று அப்படிங்கிற ஒரு தலைப்புல கொடுத்தனால அவருக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா யுவ புரஸ்கர் அவார்டு கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நமக்கு முடிஞ்சிச்சு. ஸோ இனிமே டெய்லி வரக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய புதுசான விஷயங்கள் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கும், அதே மாதிரி டேஸ், நேஷனல் நியூஸ், இன்டர்நேஷனல் நியூஸ் இது எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா நம்ம வெற்றி IAS அகாடமியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.